ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரையில் ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் சக்கரை பொங்கல் நீங்கள் எல்லாருமே பண்ணுறது தான். பட் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும், அதுக்காக நான் இந்த சக்கரை பொங்கல் இன்னைக்கு வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், என்னோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் நான் வந்து இப்போது ஜீரக சம்பா பச்சரிசி, இது சக்கரை பொங்கலுக்கு ஜீரக சம்பா பச்சரிசி ஒரே ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். அரை கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு கப்பு அரிசி. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஒரு 4 தடவை. இந்த பருப்பு அரிசியும் பாத்திரத்தில் குக்கரில் அடியில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் இப்போ வந்து புதுசாக ஓப்பன் பண்ண சுவாமிகின்னு பண்ணுறதுனால பழைய பால் எல்லாம் யூஸ் பண்ணாமல் புதுசாக ஓப்பன் பண்ண பச்சை பால் ஒரு 2 டம்ளர் விட்டுக்கிறேன். 1 டம்ளர் அரிசி, அதுக்கு 2 டம்ளர் பால் விட்டுருக்கேன். துளியூண்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி கூட விட்டுக்கிறேன். அரை டம்ளர் தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்கேன் ஒரு 5-6 ஏலக்காய். அந்த ஏலக்காய் பொடியும் நம்ம இது கூடயே போட்டுடலாம். ஒரு டம்ளருக்கு கிட்டத்தட்ட 2.5 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா மூடிக்கலாம். மூடிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இந்த பால் ஊற்றி நம்ம வைக்கும்போது டைரெக்டாக அடுப்பில் வச்சோன்னா பொங்கிட்டே இருக்கும். உங்களால் வந்து அதை இது பண்ண முடியாது. குக்கர்லேயும் டைரெக்டாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சோன்னா இங்கே பாருங்கள், எதுவுமே வெளியில் வரல. சூப்பராக பால் இது எல்லாமே விட்டு சூப்பராக வெந்திருக்கு. ஒரே இது எவ்வளோ சூப்பராக நல்லா குழைவாக வெந்திருக்கு. நமக்கு ஃபர்தராக வேணும்னா பாலோ தண்ணியோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நல்லா குழஞ்சி ஜீரக சம்பா ரைஸு சூப்பராக வாசனையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் எவ்வளோ போடணும், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை எவ்வளோ போடணும்னு காமிக்கிறேன். இப்போது நம்ம நாட்டு சக்கரை நல்ல சர்க்கரையாக இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். வெல்லம் மாதிரி நம்ம கரைச்சி மண்ணெல்லாம் எடுக்கணும்னு இல்லை. 1 கப்பு அரிசி போட்டிருக்கேன், அரை கப்பு பருப்பு போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு மொத்தமாக 2 கப்பு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். அடுப்பில் வச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இதை அடுப்பில் வச்சு கிளறிக்கலாம். கிளறும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இந்த நாட்டு சக்கரை கரையணும். ப்ளஸ் வந்து நமக்கு அந்த அரிசியும் இதுவும் சேரணும் இல்லையா, அதுக்காக சாதமும் இதுவும் நல்லா சேரணும். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், கொஞ்சம் பாலும் விட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து நமக்கு பால் சேர சேர டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது சிம்மில் வச்சுட்டு நம்ம இதுக்கு நெய் எல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே சிம்லேயே தான் வச்சுருக்கேன். நல்லா தளர இருக்குது பாருங்கள், சூப்பராக. தாளித்து கொட்டுறதுக்கு கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். மேலே வேணும்னாலும் நம்ம பொங்கலுக்கு திருப்பி நெய் விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன். இப்போ நடுவில் வந்து இதையும் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். ஏன் நம்ம இப்படி கிளறி விட்டுக்கணும்னா, பால் விட்டுருக்கோம், டைரெக்டாக அடுப்பில் வச்சுருக்கோம், கொஞ்சம் பிடிச்சிரும். அதனால் ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அந்த நாட்டு சர்க்கரையும் பாலும் சேர்ந்து அந்த ரைஸோட சேரணும். அதுக்காக நம்ம லைட்டாக அடுப்பில் வச்சு கிளறோம். அப்புறமா முந்திரி திராட்சை 2 வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரையில் பண்ணுறதுனால இந்த பொங்கல் வந்து சுகர் இருக்கிறவங்க கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஒரு துளியூண்டு பச்சை கற்பூரம் போடுறேன். ஏன்னா அந்த பச்சை கற்பூரம் போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கோவில் மாதிரி நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த நெய்வேத்தியம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல். வெள்ளிக்கிழமையில்
சக்கரை பொங்கல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணோம்னா நம்ம எல்லாமே பண்ணி நெய்வேத்தியம் பண்ண மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை போடுறதுனால இதுக்கு வேலை. வெல்லம்னா நீங்க பாகு வச்சு கொஞ்சம் கரைச்சு மண்ணு வடிகட்டி அந்த வேலையெல்லாம் இருக்கும். நாட்டு சக்கரைங்கிறதுனால எந்த வேலையுமே கிடையாது. பால்ல நம்ம எல்லாத்தையும் ஜீரக சம்பா பச்சரிசி யூஸ் பண்ணி பொங்கல் பண்ணி பாருங்க, ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு நல்லா. இங்க பாருங்க, இதை அப்படியே நம்ம பொங்கல்ல விட்டுக்கலாம். பொங்கலும் நல்ல சேர்ந்தாப்புல இருக்கிறதுனால அப்படியே ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். எக்ஸலண்டா இருக்கு பாருங்க. நான் இதை சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுறேன். சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. ராமே ரமே ராமே மனோ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே நமக. 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 ஓம் சுவாமினே நமக. ஓம் ஸ்ரீ தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமினே நமக.